கடை வச்சுருக்கவங்களே அந்த வேஸ்ட்டெல்லாம் இங்கேயே போடுறாங்களா, அது மாதிரி டம்ப் பண்ண மாதிரி ஃபுல்லாக சேரோட சேர்ந்து அது மாதிரி பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. அது நல்லா இல்லை. ரொம்ப ஃபீல் தான் பண்ணுறேன். நிற்க முடியல, நாற்றடிக்குது. ஏன்னா நைட்டில் வந்து ஃப்ரீயாகுது. அப்போ எல்லாருமே ஆள் வச்சு க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய ஏரியாவுக்கு டீசெண்டான ஏரியாலாம் அவங்களாம் நிறைய பேர் ஆள் வரதுனால க்ளீனிங்லாம் பண்ணுறாங்க. அண்ணா நகர்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. அந்தமாரி இதையும் கொஞ்சம் முக்கியம் கொடுத்து க்ளீனிங்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் வரும்போது நேற்றே வந்த ஒரு வாட்டி ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்தது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நானே பார்த்தேன். க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இங்கே கடை வச்சுருக்கவங்களே அந்த வேஸ்ட்டெல்லாம் இங்கேயே போடுறாங்களா, அது மாதிரி டம்ப் பண்ண மாதிரி ஃபுல்லாக சேரோட சேர்ந்து அது மாதிரி பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. அது நல்லா இல்லை. புதுசாக யாராவது வரவங்க என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்களா. மாத்திரன்னு சொன்னாங்க, ஆனால் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. க்ளீன்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டெய்லியும் வருவேன்ல காலேஜ் போகும்போது, எப்போவுமே இப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி மட்டும்தான் இந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையுமே ஃபுல்லாக குப்பை இருக்கும். அது இந்த சைடு அப்படிதான் இருக்கும். அது ஆமாம், அதை க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கா, மழைலாம் பெஞ்சா இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப சேராக இருக்கா. கடை வச்சுருக்கவங்களுக்கே ரொம்ப உடம்புக்கு இதாகும். ஆமாம், நோய் வரத்துக்கு அறிகுறி. இப்போ கொரோனாலாம் வருதுன்றாங்க, இது மூலமாகவே ஸ்ப்ரெட் ஆகும் போல இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ராயபுரத்துலயும் ஆமாம், வேலை போயிட்டு இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னும் எந்த ஒரு தற்காலிகமாக இருக்கிறது ஸ்டெப் எடுத்த மாதிரியே தெரியல. எவ்வளோ நாளாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. தற்காலிகமாக கூட ரெடி பண்ணலாம். ஆமாம், ரெடி பண்ண மாட்டுறாங்க. அடிக்க தினமும் இதுதான் வருது. நாங்கள் ஆமாம், ரேர் இதுதான் வருது. நாங்கள் எல்ஏசி போகிறேன். ரொம்ப ஃபீல் தான் பண்ணுறேன். நிற்க முடியல, நாற்றடிக்குது. ஏன்னா நைட்டில் வந்து ஃப்ரீயாகுது. அப்போ எல்லாருமே ஆள் வச்சு க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு கண்டிப்பாக நோய் இல்லாத இருக்கலாம். நிறைய கொசுகள், ஒரு நாற்றம், நிற்க முடியல. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் மழை வந்தால் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடத்துல குப்பைமேடு மாதிரி தான் இருக்குது. குப்பைமேடே தான் இது பார்க்க போனால். நான் பிறந்தலேருந்து இங்கே தான் வந்துன்னுக்கிறேன். ஆமாம், எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்லேருந்து நான் இங்கே வந்தால் பஸ் ஏறுறேன். நான் வெளியே போனேன்னா இப்போ வேலைக்கு போகிறேன். கண்டிப்பாக தினமும் இங்கே வந்து தானே ஆகணும் நம்ம. ஆமாம், ராயபுரம் பிரிட்ஜு கீழே போட்டு வச்சுக்கிறாங்க, கட்டுறாங்க புதுசாக. இப்போ வேறு வழி இல்லை, இங்கே தானே வந்து தானே பஸ் ஏறி ஆகணும். அதுதான் ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது. நிறைய பேர் சிறுவரெல்லாம் கூட்டிகிட்டு வர குழந்தைங்கெல்லாம், கொசு நிறைய இருக்குது. சொல்கிறதுக்காக எதுவும் இல்லை வார்த்தைகள். மன வேதனை தான். நல்லா க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்குறது நம்ம பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்டு சுத்தமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். மனசுக்கு நிறைவாக இருக்கும். அவ்வளோதான் என்னுடைய கருத்துக்கள். ஒரு க்ளீனாகவே இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட். அது எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற மாரி ஒரு ஏரியாவுக்கு வந்து முக்கியம் தராங்களே ப்ரோ. இந்த அடையாறு, அப்புறம் வந்து நிறைய ஏரியாவுக்கு டீசெண்டான ஏரியாலாம் அவங்களாம் நிறைய பேர் ஆள் வரதுனால க்ளீனிங்லாம் பண்ணுறாங்க. அண்ணா நகர்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. அந்தமாரி இதையும் கொஞ்சம் முக்கியம் கொடுத்து க்ளீனிங்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வராங்க. ஆமாம், சொன்ன மாரி பக்கத்துலேயே ஹைகோர்ட்டும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஷனும் இருக்குது. இதோ இங்கே எதிர்க்கவே போலீஸ் ஸ்டேஷனு ஒரு பூத் இருக்குது. அவங்களும் பார்க்குறாங்க, நிறைய இடம் பார்த்துட்டு தானே போகிறாங்க நிறைய பேர் மக்கள். அவங்க வேலைக்கு ஓடணுன்ட்டு செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கவனிக்க நேரம் இருக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஆளுங்க யாருன்னா போட்டு இதுமாதிரி க்ளீன் பண்ணுற மாரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.